அடுத்தபடியாக இந்த அற்புதமான நிகழ்வில் குரூப் 2 தேர்விற்கெல்லாம் அற்புதமாக தானும் இப்பொழுது நம்முடைய துணை ஆட்சியரை போல குரூப் 1 தேர்வுக்கு தீவிரமாக தயார் செய்தும் தற்பொழுது அரசு பணியும் ஆற்றிக்கொண்டும் நிலக்கோட்டைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வருகிறது. அறிவியல் சரவணநாசனுடைய மாணவராகவும் திகழ்ந்து கொண்டும் தற்பொழுது சிறந்த பயிற்சி அவரை சுற்றி இருக்கிற இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ரா நித்யானந்தன் அவர்களையும் இந்த நேரத்திலே சிறப்பு செய்வதிலே நம்முடைய அன்னை பெருமைப்படுகிறது. அனைவருக்கும் உயிர் என்று சொல்வோம். தமிழால் அனைவரையும் அழகுபடுத்தும் அற்புதமான உள்ளம், நம் அன்னையையும் அழகுபடுத்தும் அற்புதமான உள்ளம் மா சதீஷ்குமார், பேச்சாளர், ஊடகவியலாளர், தற்பொழுது காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலும் கல அலுவலராகவும் பணியாற்றி வருகிறார். சதீஷ்குமார் அவர்களை நாம் பெருமைப்படுத்துவதிலே நம் அன்னை பெருமைப்படுகிறது. ஆட்டமும் ஊக்கமும் இந்த நிகழ்விற்கு முழு ஒத்துழைப்பும் என்னோடு கூடவே இருந்து இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து இந்த வேதியியல் ஆசிரியர் நிலக்கோட்டையின் வேதியியல் ஆசிரியர் திருமதி கனகராஜ் ஐயா அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். அவரையும் கௌரவிப்பதில் அன்னை பெருமிதம் படுகிறது. அடுத்தபடியாக மணிகண்டன் கணித ஆசிரியர், அரசு கல்லூரி நடுநிலைப்பள்ளி முசோனோத்து ஐயா அவர்களை அப்போது அழைக்கின்றேன். அன்போடு வேலை கலைக்கின்றேன். இன்று நம்மோடு அவ்வப்போது நம்முடைய பயிற்சி மையத்தில் வருகிறது. அவருடைய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனுபவங்களை பல நேரங்களில் பகிர்ந்து கொண்டு உற்சாகப்படுத்தி வந்திருக்கிறார். அவர்களையும் இந்த நேரத்தில் கௌரவப்படுத்துவதிலே பெருமை கொள்கிறோம். இலக்கண வகுப்பை மிக சிறப்பாக எங்களுக்கென்றே தனி மெனக்கெட்டு இலக்கண வகுப்பை குறிப்பாக தமிழ் இலக்கணத்தை அற்புதமாக கற்பித்து மிக சிறப்பாக பணியாற்றிய எங்களுக்கு பாசத்திற்குரிய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் ஸ்ரீமான் நந்தினி அம்மா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இந்த தருணத்தில் அவர்களை நாங்கள் பெருமைப்படுத்துவதிலே பெருமை கொள்கின்றோம். எங்களுக்கு இந்த இலக்கண பகுதியை கடுமையாக இப்பொழுது இனிமைப்படுத்திய அம்மா அவர்களை அன்போடு கௌரவிக்கின்றோம். ஒரு சிறப்பு வாய்ந்த மாணவியை உங்களிடம் அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த அருமையான தருணத்துல மாவட்ட ஆட்சியர் படித்த கல்லூரியிலே என்னிடம்